புரிஞ்சுக்குங்க. உங்கள கைது பண்ணிட்டாங்கன்றதுக்காக அரசு நல்லது பண்ணும்போது கூட அதுல ஏதாவது 2 நொட்டை சொன்னீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் முதல்வரின் எலும்பை உடைப்பேன் என்கிறீர்கள். இரட்டை அர்த்த வசனத்தில் முதல்வரை விமர்சிக்கிறீர்கள். ஏக வசனத்தில் பேசுகிறீர்கள். முதல்வரை மரியாதை இல்லாமல் பேசினால் மக்கள் அதை ரசிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இணையதளங்களில் அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை தொடுக்கிறீர்கள். அவர் தனிப்பட்ட வாழ்வு குறித்து இணையதளங்களில் உங்களது ஐடி விங்கை வைத்து ஆபாச பேச்சுக்களை பேச சொல்கிறீர்கள். இது மக்களிடமிருந்து உங்களை இன்னமும் அந்நியம்தான் படுத்தும். உங்களை பிடிக்காமல் தானே மக்கள் வேறொருவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி வாக்களித்த அந்த மக்களை நீ நாசமாய் போவாய், நல்ல சாவு உனக்கு வராது என்று சபிக்கிறீர்கள். எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. சாவு சாவு தான், அதில் என்ன நல்ல சாவு? நான் செத்து போயிடுறேன், எப்படி செத்தா என்ன? ஸோ இப்படி செயல்படுவதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து மக்களிடமிருந்து அந்நியப்படுகிறீர்கள். விஜய் மக்களின் மனதில் உயர்ந்து கொண்டே செல்கிறார். இது எதிர்க்கட்சியாக இருப்பதற்கான சரியான அணுகுமுறை அல்ல. 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2001 ஒரு பெரும் தோல்விக்கு பிறகு தனது ஆற்றாமை காரணமாக கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதாவை திருமதி ஜெயலலிதா என்று அழைத்தார். சமூகத்தில் எழுந்த கடும் கண்டனங்களின் காரணமாக அந்த தருணத்தோடு அதை விட்டவர் அதற்கு பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டார். 2006 மெஜாரிட்டி இல்லை என்றாலும் அவரால் மீண்டும்